வணக்கம் நண்பர்களே. தமிழ் என்றால் இனிமை. பொதுவா மொழின்னு பார்க்க போனீங்கன்னாக்கா, மொழி நம் பண்பாட்டின் விழி. மொழி இல்லாத வாழ்க்கை ஒலி இல்லாத வாழ்க்கை. மூச்சைப் போல் மொழியும் முக்கியம். பேச்சைப் போல் அதில் உள்ளுறைந்து வாழ்வின் விழியை நமக்கு காட்டும் தாய்மொழி அதைவிட முக்கியம். அறிதலுக்கும் தெரிதலுக்கும் புரிதலுக்கும் உணர்தலுக்கும் ஆராய்தலுக்கும் காரணமான உயிர் ஊடகம் மொழிதான். மனித இனத்தின் நாகரிகத்தின் அடையாளம் மொழி. பண்பாட்டின் அடையாளம் தாய்மொழி. தாயிடமிருந்து கற்கும் மொழி தாய்மொழி. தாயாக நம்மை காக்கும் மொழி தாய்மொழி. தமிழ்க்குடியின் நீண்ட வரலாறும் அதன் தொன்மையும் தொடர்ச்சியும் நம் தாய்மொழியில்தான் பொதிந்து வைக்கப்பட்டுள்ளது. 5000 ஆண்டு பழமை உடைய ஹரப்பா, மொஹஞ்சதாரோ புதைபொருட்களில் இடம்பெற்றுள்ள உருவ எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்களே என அறிஞர்கள் கருதுகின்றனர். தமிழ் எழுத்து மொழி 3000 ஆண்டுகள் பழமையானது என கொண்டால், தமிழ் பேச்சு மொழி 5000 ஆண்டுகள் பழமையானது என்று புரிந்து கொள்ளலாம். திராவிட மொழி குடும்பத்தின் தாயாக திகழ்வது தமிழ்தான் என்றும், தமிழில் இருந்துதான் திராவிட மொழிகள் தோன்றின எனவும் அறிஞர்கள் தெரிவிக்கின்றனர். தாய்மொழினா என்னன்னு பார்க்கலாம். அறிவின் வளர்ச்சி தாய்மொழியால் மட்டுமே சாத்தியம். தாய்மொழியே நம் அடையாளம். பண்பாட்டின் நீட்சி. சிந்தையில் விந்தையை ஏற்படுத்தும் ஆற்றல் தாய்மொழிக்கு மட்டுமே உண்டு. மக்களால் பேசப்படாத மொழி மரித்து போகிறது. உலகில் 2 வாரங்களுக்கு ஒரு மொழி வழக்கிழந்து அழிந்து போகிறது. மொழியின் உயிர்ப்பு மக்கள் பயன்பாட்டில் இருக்கிறது. நோபல் பரிசு பெற்ற தாகூரின் கீதாஞ்சலி அவர் தாய்மொழியான வங்க மொழியில்தான் முதலில் எழுதப்பட்டது. மகாத்மா காந்தி சுயசரிதையை தாய்மொழியான குஜராத்தியில்தான் முதலில் எழுதினார். நம் சிந்தனைகளை தாய்மொழியில் மட்டுமே தங்கு தடையில்லாமல் நம்மால் தர முடியும். 3000 ஆண்டுகளாக தமிழ்மொழி மக்களால் பேசப்பட்டும் எழுதப்பட்டும் இந்த நூற்றாண்டிலும் இளமையாகவும் இனிமையாகவும் உயிர்ப்போடும் இருக்கிறது. உலக நாடுகளில் 90 மில்லியன் மக்களாலும் பேசப்படும் மொழியாக நம் அன்னை தமிழ் திகழ்கிறது. எத்திசையும் புகழ்மணக்க எல்லோராலும் விரும்பப்படும் மொழியான நம் தாய்மொழியில் பேசும்போது நமக்கு கிடைக்கும் இன்னும் கொஞ்ச நெஞ்சமா? என்று மூல தென்தமிழ் என கம்பரால் புகழ்ந்து பாராட்டப்பட்ட தமிழ் பழமையானது. தமிழ் பேசினாலும் கேட்டாலும் இனிமை தரும் மொழியாய் திகழ்வதால் மகாகவி பாரதியார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என பாடியுள்ளார். தமிழ் எனும் சொல்லின் பொருள் இனிமை என்பதாகும். ஆங்கில வழி பள்ளிகளில் நம் குழந்தைகள் பயிலத் தொடங்கிய பின் தமிழில் எழுதுவதும் பேசுவதும் கடினமாக மாறத் தொடங்கியது. 10 என்று சொன்னால் புரியாத நிலையில் 10 என்று சொல்லி புரிய வைக்க வேண்டியுள்ளது. மலேசிய நாட்டில் தாய்மொழியோடு தங்கள் வேறெருந்து போகாமல் இருக்க 500க்கும் மேற்பட்ட தமிழ் பள்ளிகளை நடத்துகிறார்கள். இங்கிலாந்து நாட்டில் 20 தமிழ் அமைப்புகள் இணைந்து வார விடுமுறை நாட்களில் புலம்பெயர்ந்த தமிழர்களின் குழந்தைகளுக்காக முறையாக வகுப்புகள் நடத்தி தமிழ் உணர்வை ஊட்டி வருகின்றனர். பிற மொழி பேசும் மக்களுக்காக தமிழ் பயிற்சி தரும் தமிழ் பள்ளிகளை உலகெங்கும் நாம் உருவாக்க வேண்டும். நாம் இப்படி செய்தால் என்ன? தகுதி உள்ளதே தப்பி பிழைக்கும் என்ற டார்வினின் கோட்பாட்டின்படி மனிதன் தப்பி பிழைப்பதன் காரணம் காலத்துக்கேற்ப தன்னை மாற்றி நவீனமயமாக்கி தற்காத்து கொண்டதுதான். பல்லாயிரம் ஆண்டு இலக்கிய இலக்கண வரலாறு பெற்றது தமிழ். ஆனாலும் இணையத்தின் இதயத்தில் இடம்பெற்ற இணையற்ற மொழியாக தமிழ் திகழ்வதன் காரணம் அந்தந்த காலத்தில் மாற்றங்களை ஏற்று தன்னை புதுப்பித்துக் கொண்டே வருகிறது. இலக்கியங்கள் குறித்த ஆய்வுகள் நடைபெற்ற அளவுக்கு வட்டார பேச்சு வழக்கு பற்றிய ஆய்வுகள் நடைபெறவில்லை. திருநெல்வேலி தமிழுக்கும் மதுரை தமிழுக்கும் சென்னை தமிழுக்குமான ஒப்பியல் ஆய்வுகள், வட்டார வழக்கு சொல்லகராதி தொடர்பான ஆய்வுகள் தமிழகத்திற்குள் மட்டுமல்லாமல் உலகளாவிய அளவில் நடத்தப்பட்டு இணையத்தில் அந்தந்த மக்களின் குரலில் பதிவாக்கப்பட வேண்டும். உலக பொதுமறையாம் திருக்குறளை உலக இலக்கியமாய் ஐநா சபை மூலம் அறிவிக்க வைத்து உலகின் அனைத்து மக்களுக்கும் அவரவர் மொழியில் திருக்குறளை கொண்டு செல்ல வேண்டும். தமிழ்மொழி ஆய்வகங்கள் மூலம் இன்னும் நவீன உக்திகளோடு ஒளி வடிவிலும் கற்றுத்தர வேண்டும். தமிழ் எழுத்துக்களோடு மட்டும் தொடர்புடைய மொழி என்று, பண்பாட்டோடு தொடர்புடைய மொழி. உலகின் முதல் மனிதன் தோன்றியதாக கருதப்படும் லெமூரியா கண்டத்தை ஆழ்கடல் ஆய்வுக்கு உட்படுத்தும் முயற்சியை வரும் காலத்தில் முக்கியமானதாக கருத வேண்டும். மொழி நவீனமாகும் போது பண்பாடு எழுச்சி அடைகிறது. தமிழ் என்றால் இனி அனைத்தும் உள்ளடக்கிய நவீன புதுமை என்ற பொருள் புனையட்டும். தமிழ் நவீன மின்னணு அங்கியோடு இணையத்தில் ஆட்சி செய்யும். அன்று கணினி முன் எல்லாரும் கம்பராமாயணத்தை படக்காட்சிகளோடு வரி வடிவில் கற்பார்கள். அன்று வீடுகளே வகுப்பறையாகும். காசி நகர் புலவன் பேசும் உரைதனை கனடா
காசி நகர் புலவன் பேசும் உரைதனை கனடா தமிழன் நேரடி இணைப்பில் நிறைவாக படிப்பான். கற்போர் எல்லாம் கவிதை எழுதுவர். மாணிக்கர் மனிதம் பேணுவர். எதிர்காலத்தில் தமிழ்துறையின் துணையாக ஆயிரம் புதிய துறைகள் புலரும். வணக்கம் நண்பர்களே. நன்றி.